சில இலக்கண தகுதி வேணும். கடவுளுக்குரிய முதல் தகுதி என்ன தெரியுமா? கடவுள் என்று சொன்னால் அவன் படைக்க வேண்டும். படைச்சாதான் கடவுள். எதை படைக்க வேணும்? நாம கூட சிலதை படைக்கிறோம். சோத்தை படைக்கிறோம், சப்பாத்தியை படைக்கிறோம். படைக்கிறேன்னா செய்கிறது, தயாரிக்கிறது. அப்ப நாமளும் சில பொருள்களை, சட்டையை செய்கிறோம், பேனாவை செய்கிறோம், சாம்பார் வைக்கிறோம், எல்லாம் செய்யறது தானே. இதுல இதை படைக்கிறான், இதை படைக்கிறான், காரை படைக்கிறான், கம்ப்யூட்டர் படைக்கிறான், மனிதர்களும் படைக்கிறான். ஆனால் படைத்தல் என்று சொன்னால் அனைத்தையும் எவன் படைக்கிறான் அவன் தான் கடவுளா இருக்க முடியும். நம்மளும் ஒன்று ரெண்டு படைக்குவோம். அனைத்தையும் யார் படைக்கிறானோ, அனைத்து படைப்புகளுக்கும் யார் சொந்தக்காரனாக இருக்கிறானோ அவன் தான் கடவுளாக இருக்க வேண்டும். அனைத்தையும் அவன் படைக்கவில்லை என்று அனைத்தையும் விட்டுருவோம். குறைஞ்சபட்சம் நம்மளையாவது படைக்கணும். யாரை நீங்கள் கடவுள் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ நீங்க தானே அவனை கடவுள் நினைக்கிறீங்க. நீங்க கடவுள் என்று நினைப்பதாக இருந்தால் அவன் உங்களை படைச்சிருக்கணும். உங்களை எவன் படைத்தானோ அவன் தான் கடவுளாக இருக்க முடியுமே தவிர உங்களை படைக்காதவன், உங்களால் படைக்கப்பட்டவன் ஒரு காலம் கடவுள் ஆக முடியாது. இது எத்தனை பேர் வழங்கி வச்சிருக்கிறான்? கடவுள் என்றால் நம்மளையில கடவுள் படைச்சிருக்கணும். நம்ம போய் கடவுளை படைக்க கூடாத. நம்ம படைத்து வைத்துக் கொண்டு அதை கடவுள்னு நினைக்கிறோமே, நம்ம தயாரித்துக் கொண்டு அதை கடவுள்னு நினைக்கிறோமே. நம்மளை எல்லாம் யார் படைத்திருக்கிறானோ அவன் தான் கடவுளா இருக்கணும், இருக்க முடியும். அவனுக்கு தான் அந்த தகுதி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருத்தனை கடவுளாக ஏற்றுக்கொள்வதில் தான் அர்த்தம் இருக்கிறது. இதை நிறைய பேர் வழங்கி இருக்கிறாங்களா? இல்லவே இல்லை. ஒரு கத்திரிக்காய் பிடிச்ச கடவுளுங்கிறான், தேங்காய் பிடிச்ச கடவுளுங்கிறான், மாங்காய் பிடிச்ச கடவுளுங்கிறான், மரத்தை கடவுளுங்கிறான், சூரியனை கடவுளுங்கிறான், சந்திரனை கடவுளுங்கிறான், அப்ப கடலை கடவுளுங்கிறான், மண்ணை கடவுளுங்கிறான். எதை வேண்டுமானாலும் மனிதன் கடவுள் என்று சொல்கிறான். இதெல்லாம் இவனை படைச்சதா? இந்த மண்ணு நம்மளை படைச்சதா? மரம் நம்மளை படைச்சதா? சூரியனா நம்மளை படைத்தது? சந்திரன் நம்மளை படைத்ததா? இன்னும் சொல்ல போனால் இவனே சில பொருட்களை படைத்து வைத்துக் கொண்டு அதை போய் கடவுளுங்கிறான். இவன் தான் அதை படைக்கிறான். அதை படைச்சு என்ன செய்யறான்? இது ஏன் கடவுள் அப்படிங்கிறான். அப்ப நீங்க கடவுளை கண்டுபிடிக்கிற விஷயம் பெரிய விஷயம் ஆயிற்று. கடவுளை சரியான முறையில் ஒரு நாட்டுக்கு ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறீங்க. முதலமைச்சர் அந்த மைக்கை தேர்ந்தெடுக்கலாமா? எல்லாரும் ஓட்டு போட்டு இந்த மைக்கு தான் முதலமைச்சர், நாடு உருப்படுமா? ஆட்சி நடக்குமா? நடக்காது. முதலமைச்சரை சூரியனை தேர்ந்தெடுக்கலாமா? நாட்டுக்கு பிரதமர் தேர்தல், பிரதமர்ல அவரு மன்மோகன் சிங் ஒரு பக்கம் நிப்பாட்டி வச்சு, அத்வானி இன்னொரு பக்கம் நிப்பாட்டி வச்சு, இன்னொரு பக்கத்துல சூரியனை காட்டி சூரிய பிரதமர் ஓட்டு போடுங்க யாராவது போடுவீங்களா? போட மாட்டீங்க. ஏன் போட மாட்டேங்கிறீங்க? போட்டு போயிடலாமே. கடவுளுக்கு வேட்பாளர் நிப்பாட்டுறீங்க, பிரதமரா இருந்துட்டு போறாரு சூரியன். எவனாச்சும் ஓட்டு போடுவானா? சூரிய சின்னத்துல வேணா போடுவானே தவிர சூரியனுக்கு போட மாட்டான். சூரியன்கிற சின்னத்துல போட்டு ஒரு கட்சியை தேர்ந்தெடுப்பானே தவிர எல்லாரும் சூரியனை பிரதமர் ஆக்குங்கள், சந்திரனை முதலமைச்சர் ஆக்கி கொள்ளுங்கள், நட்சத்திரத்தை மந்திரிகள் ஆக்கி கொள்ளுங்கள், எம்எல்ஏ ஆக்கி கொள்ளுங்கள் கேட்டா கூறு கட்டவங்களா இதெல்லாம் ஆட்சி பண்ணுமாடா? இதை எப்படா நீங்க கடவுளை பிரதமருக்கு வேட்பாளரை நிப்பாட்டீங்கன்னு கேட்பீங்களா இல்லையா? அப்ப உலகத்துல நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் என்ன வழங்கி வச்சிருக்கிறான்னு கேட்டா, நம்மளை ஆளுவதாக இருந்தால் நம்மளை விட கொஞ்சம் மேல உள்ளவன் ஆள வேண்டும், நம்மளை விட சக்தி கூடவன் ஆள வேண்டும், நம்மளை விட திறமை அதிகமா உள்ளவன் ஆள வேண்டும், நம்ம மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன் ஆள வேண்டும், நம்ம தவறு செய்தால் எவனுக்கு தண்டிக்க இயலுமோ அவன் நம்மளை ஆள வேண்டும், நமக்கு தேவையான விஷயங்களை எவனுக்கு செய்து கொடுக்க முடியுமோ அவன் ஆள வேண்டும். அப்ப ஒரு நாட்டை ஆள்வதற்கு, ஒரு மாநிலத்தை ஆள்வதற்கு என்ன தகுதி நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? இந்த மாதிரி தகுதிகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கிறீர்கள். அப்படியானால் கடவுளா இருக்கிறோம் மாத்திரம் ஒரு குவாலிபிகேஷன் கிடையாது. இந்த உலகத்தில் எந்த தகுதியும் இல்லாத ஒரு போஸ்ட் இருக்குன்னு சொன்னா அது கடவுள் போஸ்ட் தான். எறும்பு கூட கடவுளுங்களாம், எலிய கூட கடவுளுங்களாம், நாயை கூட கடவுளுங்களாம், பன்னிய கூட கடவுளுங்களாம். கடவுளுக்கு என்ன தகுதி? ஒரு தகுதியும் இல்லை, அதான் கடவுள். இப்படி விளங்கி வைத்திருப்பார்களே. ஆனால் இந்த கடவுள் நம்பிக்கை எப்படி மனுஷனை நல்லவன் ஆக்கும், எப்படி அவனை நல்வழியில செலுத்தும், அவனுக்கு நேரான பாதை இப்படி காட்டும். அப்ப கடவுள்னா என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் விளங்க வேண்டிய என்னவென்று சொன்னால், கடவுள்ங்கிறவன் படைத்தவனா இருக்க வேண்டும். திருமறை குர்ஆன் அப்படித்தான் சொல்கிறது. அப்பமை யஹ்லுகு கமல்லா யஹ்லுகு, படைச்சவன் படைக்காதவனை போன்றவனா? படைச்சவனும் படைக்காதவனும் சமமா?
என்று திருமறை குர்ஆன் உலக மக்களை பார்த்து சொல்கிறது. அப்ப நீங்கள் ஒருவனை கடவுள் என்று நம்புவதாக இருந்தால் எப்படி நம்பணும்? இந்த சூரியனை எவன் படைத்தானோ, சந்திரனை எவன் படைத்தானோ, கோள்களை எவன் படைத்திருக்கிறானோ, ஆகாயத்தை அண்ட சராசரங்களை பிரபஞ்சங்களை எவன் படைத்திருக்கிறானோ, இந்த கேலக்சியை எவன் படைத்திருக்கிறானோ, எண்ணற்ற இந்த யூனிவர்ஸை எவன் படைத்திருக்கிறானோ, அதுல இருக்கக்கூடிய நம்மை எவன் படைத்திருக்கிறானோ, நம்ம வாழக்கூடிய பூமியில எண்ணற்ற பொருள்களை எவன் படைத்திருக்கிறானோ, அவன் ஒருவன் தான் கடவுளாக இருக்க முடியும். இப்படி நம்பணும் சொன்னா அந்த கடவுள் மேல நமக்கு ஒரு அச்சம் வரும், அந்த கடவுள் மேல ஒரு மரியாதை வரும், அந்த கடவுளுக்கு அஞ்சி நம்முடைய வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பக்குவம் ஏற்படும். நம்ம இதை பிடிச்ச கடவுள் இது நம்மள என்ன பண்ணு நமக்கே தெரியும். இது கடவுள்ங்கிறோம், கோவம் வந்தா தூக்கி போட்டு உடைச்சிட்டு போயிடலாம். அப்ப நம்ம இதுக்கு பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம். எப்ப பயப்படுவோம்? நாம யாரை கடவுள் என்று நினைக்கிறோமோ அவன் தான் இவ்வளவையும் படைச்சவன், இவ்வளவு பொருள்களையும் படைக்கக்கூடிய அளவுக்கு அவன் சூப்பர் பவராக சர்வ சக்தி மிக்கவனாக இருக்கிறான். இப்படி நம்பக்கூடிய ஒரு கடவுள் நம்பிக்கை உலகத்தில் கடவுள் நம்பிக்கையாளர்கள்ட்ட 90% பேரிடத்தில் இல்லை. கடவுளை நம்புகிறோம் என்று சொல்கிறார்கள், எதையோ கடவுள் என்று நினைக்கிறார்களே தவிர கடவுள் என்று அவர் நம்பவில்லை. அதனாலதான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் கெட்டவனா இருக்கலாம். காரணம் என்ன? பேருக்குத்தான் இவன் கடவுளை நம்புறானே தவிர உண்மையில கடவுளை நம்பவில்லை, எதையோ கடவுள் என்று தப்பாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், கடவுள் என்று ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவன் நம்மை படைத்தானா, நம்மால் படைக்கப்பட்டானா, அல்ல எதையாவது படைக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கிறதா என்று பார்த்து சோதித்து அறிந்து இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவரை, சர்வ சக்தனை நம்ம கடவுள் என்று நம்ப வேண்டும். இவன் தான் உங்களுடைய கடவுள். யார் கடவுள்? ஹுவல்லதி ஃபிஸ்ஸமாயி இலாஹுன் வ ஃபில் அர்தி இலாஹுன். அண்ட சராசரங்கள் அகிலத்துக்கும் அவன் தான் கடவுளாக இருப்பான், நீங்கள் வாழுகிற பூமிக்கும் அவன் தான் கடவுளாக இருப்பான். இப்படி அனைத்தையும் எவன் படைக்கிறானோ அவன் கடவுள். இதை இஸ்லாம் அற்புதமா நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு பொருளை போய் கடவுள்னு சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு இது ஒரு எல்கேஜி மாதிரி, நமக்கு ஒரு பாடல் பாட மாதிரி. அதுலயே நமக்கு சொல்லி தந்துடுறாங்க, கடவுள்னா இப்படிப்பட்டவன் தான் கடவுள். இதனால நம்ம என்ன செய்யறது இல்ல, ஒரு சிலையை பிடிச்சு நம்ம கடவுள்னு சொல்ல மாட்டோம், தகப்பனை பிடிச்சு கடவுள்னு சொல்ல மாட்டோம், தாயை பிடிச்சு கடவுள்னு சொல்ல மாட்டோம், சூரியனை நம்ம யாராவது கடவுள்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நெருப்ப கடவுள்னு நம்ம சொல்லுவோமா? மாட்ட கடவுள் நம்ம சொல்லுவோமா? ஏன் சொல்ல மாட்டோங்கிறோம்? நமக்கு பேசிக்காக குழந்தையிலேயே பாலர் பாடத்திலேயே நமக்கு விதைக்கப்பட்டது கடவுள் என்றால் படைத்தவன், படைக்கும் ஆற்றல் மிக்கவன், இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்தவன், இவன் தான் கடவுளாக இருக்க முடியுமே தவிர இந்த தன்மை இல்லாத யாரும் எதுவும் கடவுளா இருக்க முடியாது. இது முதலாவது ஒரு தகுதி. இதுல உலகம் தப்பு செய்கிறது. கடவுளை கண்டுபிடிக்கிறதுல எது வேண்டாம் நான் கடவுளாக ரெடியா இருக்கிறேன் என்று சொல்லி தப்பு செய்கிற காட்சியை பார்க்கிறோம். அடுத்ததாக என்னன்னு கேட்டா, கடவுள் என்று நம்ம ஒன்றை நினைப்பதாக இருந்தால் அந்த கடவுளுக்கு உயிர் இருக்க வேண்டும், சாவு வரக்கூடாது. கடவுள் என்ன இருக்கணும்? கடவுளுக்கு முதல்ல உயிர் இருக்க வேண்டும். அந்த உயிர் நமக்கெல்லாம் கூட இருக்கத்தான் செய்யுது, ஆடு மாட்டு கூட இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய உயிரெல்லாம் எப்படி உயிர்? ஒரு 50 வருஷத்து உயிர், ஒரு 60 வருஷத்து உயிர், ஒரு 70 வருஷத்து உயிர், அப்புறம் மொத்தம் போயிருவோம், செத்து போயிருவோம். அப்ப கடவுள் சொல்லவன் யாரா இருக்க வேண்டும் என்றால் அவன் உயிருள்ளவனாக இருக்க வேண்டும், அவனுக்கு சாவு வரக்கூடாது, அவனுக்கு மரணம் வரக்கூடாது. அப்ப இந்த ஒரு அடிப்படையை இன்றைக்கு கடவுள் என்று நம்பக்கூடியவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்களா? இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், நம்மள மாதிரி எத்தனையோ மனிதர்கள் உலகத்தில் என்ன செய்யறாங்க? வாழ்றாங்க. அவங்க சில தோற்றங்களை ஒரு குறிப்பிட்ட வகையில டிரெஸ் போட்டுக் கொள்கிறார்கள், குறிப்பிட்ட வகையில ஒரு முக அமைப்பை வைத்துக் கொள்கிறார்கள், குறிப்பிட்ட ஒரு கோலத்தில் தங்களை மாற்றிக் கொள்கிறார்கள், மற்ற மனிதர்களிடமிருந்து தங்களை வித்தியாசமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். நம்ம எல்லாம் சட்டை போட்டு அவன் சட்டை போட மாட்டேங்கிறான், நம்ம எல்லாம் வகை வகையா வண்ண வண்ண டிரெஸ் போட்டோம்னு சொன்னா அவன் யாருக்கும் முடிக்காத ஒரு கலர்ல தான் டிரெஸ் போடுவேங்கிறான். நம்ம சாதாரணமா சட்டையை போட்டோம்னா அவன் முழங்காலை கீழே வரைக்கும் சட்டையை போடுறேங்கிறான், ஜுப்பா போடுறேங்கிறான். நம்ம சாதாரணமா போயிட்டு இருந்தா பெரிய தலப்பாத்தி தலையில கட்டிக்கிறான். இப்படி நம்மிலிருந்து வித்தியாசமான கோலத்தோடு சில பேர் காட்சி தரும் பொழுது இந்த பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன்
அவனை போய் கடவுளுங்கிறான். யார கடவுளுங்கிறான்? அட நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எதுல வித்தியாசப்பட்டிருக்கிறான்? அவனுக்கு நமக்கு எதுல வித்தியாசம்? டிரெஸ்ல தான் வித்தியாசம். நீங்கள் எந்த மனிதனை மகான் என்றும் கடவுள் என்றும் ஞானி என்றும் நினைத்து அவனிடத்தில் ஆசி வாங்குகிறீர்களோ, அவனுடைய காலில் போய் விழுகிறீர்களோ, அவனிடத்தில் கோரிக்கை வைக்கிறீர்களோ, அவன் பார்த்தாலேயே உங்களுக்கு புண்ணியம் என்று நினைக்கிறீர்களோ, அவனெல்லாம் யார்? அவனிடத்திலே கடவுளிடத்திலே காணப்படுகிற எந்த தன்மையை நீங்கள் பார்த்தீர்கள்? ஒரு தன்மையை நீங்கள் பார்க்கவில்லை. என்னத்தை பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு கண் இருக்கிறது, அவனுக்கும் கண் இருக்கிறது. உங்க கண்ணுக்கு என்ன சக்தி இருக்கு அந்த சக்தி தான் அவனுக்கும் இருக்கிறது. உங்க கண்ணுல ஒரு கத்தி எடுத்து குத்துனா கண்ணு குருடா போற மாதிரி அவன் கண்ணுல குத்துனாலும் குருடா போயிருவான். அப்படின்னா டெஸ்ட் பண்றதுக்கு தயார்னா வர சொல்லும் குத்தி காட்டிடுவோம். இந்த பாரு இப்ப கண்ணு எங்கடான்னு கேட்போம். எவனா வருவானா? அப்ப நீ யார போய் கடவுளுங்கிறியோ அவன் கண்ணு உன் கண்ணு மாதிரி தான் இருக்கிறது. அவங்க ஓங்கி அரைஞ்சா நமக்கு வலிக்குமா? இன்னும் கொஞ்சம் கடுமையா அரைஞ்சோம்னா ட்ரம்மு தெரிச்சு போயிருமா? அவனை அரைஞ்சு பார்க்குவோமா? இதான் ஏற்படும். உங்களை கண்ணத்துல காதுல அரைஞ்சால் என்ன ரிசல்ட் ஏற்படும்? ரிசல்ட் அவனுடைய காதுல அரைஞ்சாலும் ஏற்படுமா? ஏற்படாதா? உங்களை எட்டி மிதிச்சா இப்படி கீழே விழுந்துருவீங்களோ அதே மாதிரி நீங்கள் யாரை கடவுள் என்று எந்த மனிதனை கடவுள் என்று நம்புகிறீர்களோ அவனை எட்டி மிதிச்சால் கீழே விழுவானா? விழமாட்டானா? விழுவான். உங்களுக்கு விஷத்தை கொடுத்தால் எப்படி செத்து போய் விடுவீர்களோ அதே மாதிரி நீங்கள் யாரை கடவுள் என்று நினைக்கிறீர்களோ அவனுக்கு விஷத்தை கரைச்சு வாயில ஊத்துனா சாவானா? சாவ மாட்டானா? உங்களுக்கு வைக்கப்படுகிற எந்த சோதனை அவனுக்கு வைத்தாலும் அத்தனை சோதனைகளும் உங்களுக்கு ஏற்படுற விளைவுதான் அவனுக்கு ஏற்படும். அவனுடைய பாடி உடலை பொறுத்த வரைக்கும் அது மனித உடல். மனித உடலுக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு தன்மையும் கிடையாது. நல்லா தெரிகிறது இவன் மனுஷனா இருக்கிறான் என்று சொல்லி கடவுளுங்கிறானுங்க. என்ன என்ன நீ கடவுளை பத்தி புரிந்து கொண்ட இலக்கணம் தான் என்ன? எப்படி அந்த மூளையை கொண்டு எப்படி நீ அடகு வச்ச? படிச்சேங்கிற, பாரட்லாங்கிற, ஐஏஎஸ்ங்கிற, ஐபிஎஸ்ங்கிற பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சேன்னு சொல்றியப்பா. இந்த படிப்பெல்லாம் இதுதான் சொல்லி தருதா? உன் மூளைக்கு ஒரு மனுஷனை பிடிச்ச கடவுள்னு சொல்லலாம் நம்புறிய? எப்படி உன் மூளை ஏற்றுக்கொள்ளுது? நீ எப்படி மலைஜலத்தை சுமந்து கொண்டிருக்கிறாயோ அதே மாதிரிதான் இந்த மகான் பெரியார்கள் எல்லாம் மலைஜலத்தை சுமக்கிறான். வயிற்றுக்குள்ள அதானே இருக்கிறது. நீ எப்படி மலைஜலம் கழிக்காமல் ஒரு நாளைக்கு இருக்க முடியாதோ அதே மாதிரிதான் அவனுக்கு இருக்க முடியாது. நீ எப்படி சாப்பிடாமலும் குடிக்காமல் இருக்க முடியாதோ அது மாதிரிதான் அவனும் சாப்பிடாமலும் குடிக்காமல் இருக்க முடியாது. நீயாவது சாதாரண சாப்பாட்டை சாப்பிட்டுக் கொண்டு என்ன செய்வ? காலத்தை கழிச்சிட முடியும். அவனுக்கு வகை வகையான சாப்பாடு தேவைப்படும். நம்மளோட டேஸ்ட் கூட அவனுக்கு பணக்காரன் விடா பார்த்து சாப்பிடுவான். அந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒருத்தனை பிடிச்சி கடவுளுங்கிறீங்களே, இதுதான் உங்களுடைய அறிவு சொல்லுகிறதா? இதுக்கு பேர் தான் படிப்பா? இதுக்கு பேர் தான் சிந்தனையா? இதுக்கு பேர் தான் பகுத்த அறிவா? அப்ப நான் பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் என்ன பண்றான்னு கேட்டா தன்னைய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து இவன் எல்லாம் கடவுளுங்கிறான். கடைசியாக அவன் செத்தும் போயிடுறான். யார் செத்து போயிடுறான்? உயிரோட இருக்கிறான் பிடிச்சி கடவுளுங்கிற சர்ரா உயிரோட இருக்கிறாங்கிற இந்த உயிரோட இருக்கிறான எவனெல்லாம் கடவுள்னு கருதப்பட்டானோ அவன்லாம் உலகத்தில் இருக்கானா? இப்ப போன நூற்றாண்டில் கடவுள்னு நம்பப்பட்டானே அவன்லாம் இப்ப எங்க? அதுக்கு முந்தின நூற்றாண்டில் கடவுள் என்று மக்கள் எல்லாம் கொண்டாடினார்களே அவங்க இப்ப எங்க? ஒன்னு சாம்பலா போயிருப்பான், இல்லாட்டி மண்ணோடு மண்ணா போயிருப்பான். ஏதாவது தேர் மாவத்து வெட்டி பார்த்தா தோண்டி பார்த்தா ஏதாவது கிடைக்குமா? அப்ப நீங்கள் யாரை கடவுள் நினைக்கிறீங்களோ கண்ணு முன்னாடி பார்க்கிறீர்கள். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க சாவுவான், அதுக்கு முந்தைய செத்து போயும் இருக்கிறாங்க. அப்ப கண்ணு முன்னாடி நல்லா தெரியுது செத்து போயிருவான்னு தெரிகிறது. செத்து போய் கொண்டிருக்கிறான். அவனை போய் கடவுளுங்கிறீங்க, தெய்வம்ங்கிறீங்க, தெய்வம் என்று போஸ்டர் அடிச்சு விட்டுறீங்க. அப்ப கடவுளை பற்றிய ஒரு பார்வையில இவர்களுக்கு தெளிவில்லாத காரணத்தினால் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களை போன்று இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கடவுள் என்று நினைக்கிறார்கள். ஏன் அப்படி நினைக்கிறார்கள்? முதல் இலக்கணமும் இவனுக்கு தெரியல. கடவுள்னா படைத்துல இருக்கனே, இந்த நம்மளை படைக்கலையே, இவருக்கு முந்தைய நம்ம இருக்கிறோமே, இவரே ஒரு தாய் தந்தையர்ல பிறந்தாலும் வந்திருக்கிறாரு. இவர் ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி இல்லையே, ஒரு 300 வருஷத்துக்கு முந்தி இல்லையே. ஒரு மகானை காட்டுறீங்க, நீங்க மகான் தெய்வம் அவரை போய் கும்பிடுறீங்க. அந்த தெய்வம் என்று சொல்லக்கூடியவர் 200 ஆண்டுக்கு முன்னாடி இருந்தாரா? 500 ஆண்டுக்கு முன்னாடி இருந்தாரா? இருக்கல. அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? கடவுள் என்று நம்ம ஒருவரை நம்பக்கூடிய நேரத்தில் நம்ம எப்படி நினைக்கணும்னா அவர் என்றென்றும் நிரந்தரமா இருக்க வேண்டும், என்றென்றும் உயிரோடு இருக்க வேண்டும், அவருக்கு மரணமே வரக்கூடாது. இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கிறான் என்று நம்ம நம்புனா நம்மகிட்ட தப்பு வருமா? நம்ம அநியாயம் பண்ணுவோமா? இப்ப பார்த்தாலும் உயிரோடு இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான்,
நம்மளை அவன் தான் படைத்தான், அவனை மீறி ஒன்னும் செய்ய முடியாது, அவனுடைய கண்ணுல மண்ணை துவித்து வேற ஒரு காரியம் பண்ண முடியாது. இப்படியான ஒரு நம்பிக்கை கடவுளை பற்றி நம்முடைய உள்ளத்தில் இருக்குமையானால் நம்ம தவறுகள் செய்வோமா, அநியாயங்கள் செய்வோமா, அக்கிரமத்தில் ஈடுபடுவோமா? ஈடுபட மாட்டோம். இன்னும் சொல்ல